நல்லவரும் நடிக்க ட்ரை பண்ணுறாரா இல்லை நல்லவரான்னு எனக்கு தெரியல. அது பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் போகல. ஒரே குழந்தை எங்கள் அம்மா அப்பாவுக்கு. எனக்கு வந்து அக்கா தங்கச்சி ரிலேட்டிவ்குள்ளே நான் இல்லவே இல்லை, தனியாகவே இருந்தேன். என் கிராமத்துலலாம் எத்தனை ரிலேட்டிவ் இருப்பாங்க, உங்களை எப்படி ஒத்த புள்ளியாக பெற்றாங்க கொஸ்டின் அதுவே டவுட்டாக இருக்குது. ஏன்னா 5-6 குழந்தை இருக்கும். அப்போவே கிராமத்தில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் எப்பயும் 70s கிட்ட 80s கிட்ட தான் இருப்பீங்க. இப்படி பார்த்தாலும் 45 வயசு மேலே ஆகிட்டு இருக்கோம். உங்கள் சைட்லலாம் இப்படி பிறந்திருப்பாங்க, ஒத்த புள்ளியாக பெற்றாங்கன்னா எனக்கு தெரியல. ஸோ ஒத்த புள்ளியாக நான் பிறந்துட்டேன். இங்கே இருக்கவங்களோட நான் கொஞ்சமாக இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறமா ப்ரோனவுன்ஸ் பண்ணுற மாதிரி டேலாக் கொடுத்துருப்பாரு. அது கொஞ்சம் ரொம்ப கிரிஞ்சாக இருந்தது. சத்யா வந்து ஓப்பனாக இல்லைங்க, நான் நிறைய ஷோஸ் நான் கமிட் பண்ணி வச்சுருந்தேன். ஒரு இன்கம் ஆஃப் மணியை வந்து நான் லேர்ன் பண்ணிட்டு இருந்தேன். அது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு நான் உள்ளே வந்திருக்கேன். இப்போ போயிட்டு நான் வெளியே போனேன்னா எனக்கு ஒன்றுமே கிடைக்காது. இங்கேயும் காசு கிடைக்கும் தான் வந்தேன். இதுவும் காசு இல்லாமல் அதுவும் இல்லாமல் நான் திண்டாடிடுவேங்க. அப்புறம் என் பையன்கிட்ட நான் வாக்கு கொடுத்துருக்கேன், ஐ வில் வின் இட்னு சொல்லிட்டு அந்த ட்ராஃபி எதுவுமே பையன்கிட்ட காமிக்கணும்னு சொல்லிட்டு சத்யா ஒரு பாயிண்ட் ஆஃப் சொல்லியிருப்பாரு. ஆனால் கொஞ்சம் ஃபன் கேரக்டர் தான் இருக்கா சத்யா, கொஞ்சம் சீரியஸாக இல்லை. அதுக்கப்புறம் தீபக் அவர்கள் பேசியிருப்பாரு 20